ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் பற்றின லேட்டஸ்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். ₹100 ஃபீஸ் பே பண்ணி அந்த ஜாப்க்கான மெரிட் லிஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான இன்டர்வியூ வந்து 12/12/2025 அன்றைக்கி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் 12/12/2025 நடக்க இருந்த அந்த ஊராட்சி செயலாளருக்கான அந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு நிறைய பேர் கேட்டீங்க. நானுமே வந்து பார்த்தேன் அப்படின்னா நிறைய இதை ஃபாலோ பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்லையுமே. கேஸ் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அது எல்லாமே நானுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸில் வந்து தீர்ப்பு மாதிரி வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்புமே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 24/2/2026 நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நானுமே சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி நடக்கல. அது போஸ்ட்போன் ஆகி போயிட்டே தான் இருந்துச்சு. மார்ச் 3 4 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹியரிங் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த ஹியரிங் பற்றின வீடியோ அதை பற்றின அப்டேட் கொடுக்கவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 24 இல்லை 27 எக்ஸாக்ட் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த இடத்துல நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த 2025 வந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அந்த மெரிட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஐ திங்க் 2024 அட் 2023 வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆஃபீஸ் வந்து அந்த வேலைக்கான ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டே பார்க்கலாம். அவங்க வந்து கலெக்டர் மூலியமா அந்த வேலைக்கான ஃபில்லிங் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஜிஓவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூவிங் ஆன் வந்து மெரிட் பேஸ்டு தான் நடக்கும். 85% வந்து 10th மார்க் கன்சிடர் பண்ணிப்போம். பேலன்ஸ் 15% பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து பர்சனாலிட்டி. பேலன்ஸ் இருக்க 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ நடக்கும். அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்லுமே நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேலை சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து தமிழ்நாடு அரசுலேருந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா 2025 நோட்டிஃபிகேஷனுமே கலெக்டர் மூலியமாக வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது பேஸ் பண்ணி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களோட மார்க்கை வந்து 85% கன்வெர்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து போட்டவர் எதுக்காக மெயினாக போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஓ எதிர்த்து தான் போடப்பட்டிருக்கு. இந்த கேஸ் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க. இவர் இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாயத்து சார்ந்த ஜாப். ஸோ அந்த ஜாப்ல என்ன டிசிஷன் மேக் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து அந்த பஞ்சாயத்துக்கு தான் இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறது, இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. ஸோ ஒரு பஞ்சாயத்தோட வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு கலெக்டர் எதுக்கு இந்த இடத்துல இது வராரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் அவர் அந்த கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ இதை விசாரித்த நீதிபதி 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24/2/2026க்குள்ள இது நடக்கணும், இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை பற்றியுமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு உள்ள வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கணும். அதனால நாங்கள் எல்லாமே ப்ராசஸ் ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஹோல்டில் இப்போ போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து கேன்சல் இன்னும் பண்ணலை. பட் வந்து அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. 24ஆம் தேதிக்குள்ளே இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற தீர்ப்பு. இதை பற்றின ஃபர்தர் விசாரணை கண்டிப்பாக போகும். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ எப்போ நடக்கும், நடக்குமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் சொன்னது அந்த கன்னியாகுமரி பர்சன் சொன்னதுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ சேம் ப்ரொசீஜர் இப்போ மோஸ்ட்லி அக்செப்டபிள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருவேளை தீர்ப்பு வந்து அந்த கன்னியாகுமரி பர்சனுக்கு ஃபேவராக வந்துட்டு அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் சரி, உங்களுக்காக வெளியிட்ட அந்த மெரிட் லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த வேக்கன்சிக்கு வரப்ப புது நோட்டிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக வெளியே வரும். புது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அந்த கன்னியாகுமரி பர்சனுக்கு ஃபேவர் ஆயிடுச்சுன்னா இந்த மார்க் பேஸ்டோ இல்லை மெரிட் பேஸ்டோ கண்டிப்பாக கிடையாது. அது வந்து பஞ்சாயத்துக்கு போயிடும். பஞ்சாயத்துக்கு போனால் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அது வந்து அந்த பஞ்சாயத்தில் அந்த ஹெட்டாக யார் இருக்காங்க, ஐ திங்க் பிடிஓ தான் வந்து ஹெட். ஸோ பிடிஓ மூலயமா பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் எங்கே வேக்கன்சி இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிராம உதவியில் அதாவது விஓ அசிஸ்டன்ட் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ்லேருந்து தான் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த தாசில்தார் தான் வந்து அந்த வேக்கன்சி வெளியிடுறது, இன்டர்வியூ நடத்துறது எல்லாமே
எல்லாமே பார்த்தீங்கன்னா தாசில்தார் பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி நான் நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ப்ராசஸ் யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பிடிஓ தான் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வருவார். ஸோ உங்களுக்கான அந்த வேகன்சி ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த பிடிஓ அந்த லோக்கல் அத்தாரிட்டிக்கு மோஸ்ட்லி போயிட சான்சஸ் இருக்குது அந்த பஞ்சாயத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல அந்த பஞ்சாயத்துக்கு வந்து அந்த வேகன்சி ஃபில் பண்ணுற அந்த லிஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்து செய்துங்கிறப்ப இதில் மணி பேஸ்டு இல்லாமல் அவங்க வந்து எல்லாத்துக்கான ப்ரூஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் ஃபர்தராக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ல, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இனிமேல் இந்த ஜாப்க்காக வெயிட் பண்ணாதீங்க, 27 நம்ம நெக்ஸ்ட் இயரிங் வருது, அதுலேயுமே கன்ஃபார்மாக கிடைக்குமா தெரியாது அப்படின்னு போட்டிருந்தப்பே அவர் என்கிட்ட ஒரு கரெக்டான கொஸ்டின் கேட்டிருந்தாரு. நான் ₹100 பே பண்ணியிருக்கேன், அந்த பேமெண்ட் வந்து ரீபே பண்ணிடுவீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம், நான் காசு கொடுத்துருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அதுவுமே நல்ல கொஸ்டின். பட் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி சொல்கிறப்ப தான் சரி தெரியும். ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இனிமேல் யாரும் வெயிட் பண்ணவும் வேண்டாம். 27 ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் இயரிங் வருது. அது வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி ஃபர்தராக கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். இங்கே ஃபேவர், அதாவது இப்போ இருக்கிற ப்ராசஸ்க்கு ஃபேவராக வந்துச்சுன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவீங்க. இஃப் நாட் ஒருவேளை வரல அப்படின்னா அந்த மெரிட் லிஸ்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ மெரிட் லிஸ்ட் வெளியிடறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு, கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் மெயின் பாயிண்ட். அதே மாதிரி இந்த ₹100 எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் பீப்புள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட 100 அப்படின்னா எவ்வளோ அவங்களுக்கு வசூலாயிருக்கும் அப்படிங்கிறதையுமே பார்க்கணும். ஸோ அதையுமே அவங்க ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான இன்ஃபர்மேஷனுமே ஃபர்தராக ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃபோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ அப்டேட்டோட பார்க்கலாம். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ அப்டேட்டோட பார்க்கலாம். பை பை. அப்பா மைக் ஆஃப் பண்ணிட்டு பேச